இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. தியாகமே வாழ்வு. ஆகஸ்ட் 9 வெள்ளிக்கிழமை. அன்புமிகு இறை மக்களே, வாழ்க்கை என்பது தானாக வந்துவிடாது. ஒரு தாய் 10 மாதம் செய்கின்ற தியாகம்தான் அங்கு ஒரு குழந்தையினுடைய பிறப்பு. ஒரு தாயும் தந்தையும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்கின்ற தியாகம்தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு மற்றும் உயிர்ப்பு என்பது அவருடைய வாழ்வின் வளர்ச்சியை குறிக்கின்றது உலக அளவில் பார்க்கும் பொழுது. அந்த விதத்திலே இன்றைய நற்செய்தி மத்தேயு 16 அதிகாரம் 24 முதல் 28 ஆண்டவர் இயேசுதான் உண்மையான வாழ்வு கொடுக்கின்ற ஊற்றாக இருக்கின்றார். அந்த வாழ்வின் ஊற்றை தேடி அந்த வாழ்வை நாம் பருக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வை இழக்க வேண்டும், தன்னலத்தை இழக்க வேண்டும், சுயநலத்தை இழக்க வேண்டும். துன்பத்தில் இறைவனுடைய திட்டத்தை சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவான சிந்தனையை இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் வழங்குகின்றார். எனவேதான் என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். எனக்காக நான் சுயநலத்தை இழக்கக்கூடாது, இயேசுவுக்காக என்னுடைய சுய விருப்பங்களை விட்டு கொடுக்க வேண்டும். இயேசுனுடைய பணிக்காக என்னுடைய சுயநலத்தை நான் விட்டு கொடுக்க வேண்டும். இறை பணிக்காக நான் என்னையே கரைத்து கொள்ள வேண்டும். இறை பணிக்காக நான் என்னையே அழித்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிறவர். நான் பெயர் வாங்க வேண்டும், புகழ் வாங்க வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்காமல், அல்லது என்னை சூழ்ந்து இருப்பவர்கள் பெருமை கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்ப பெற்றோர்கள் பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் பெருமை கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. என் பொருட்டு, இயேசுவின் பொருட்டு, இயேசுவின் இறைப்பணி பொருட்டு நாம் தன்னலம் துறக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு உயிர் விட்டால்தான் உயிர் பெற முடியும். அந்த உயிர் விடுகிறது என்பது தன்னலத்தை துறப்பது. நான் என்ற தன்னலத்தை முழுமையாக அடக்கம் செய்யும் பொழுதுதான் அங்கு பிறர் நலம், இயேசுனுடைய நலம், விண்ணரசு மறுமலர்ச்சி பெறுகிறது, வாழ்வு பெறுகிறது, உயிர் பெறுகிறது. எனவே தான் மடியாவிட்டால் மக்கி போய்விடும், மடிந்தால்தான் வாழ்வு. மடியாவிட்டால் அது மக்கி குப்பையாகிறது. யாருக்கும் பயன்படாத வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. இயேசு எப்பொழுதும் தன்னலம் இழந்து தன்னை இழந்து பிறருக்கு அவர் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். நாம் பிறருக்கு வாழ்வு கொடுக்காமல் நம்முடைய சுயநல போக்கில் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வு மக்கி விடுகிறது, மறுக்கின்றது. எனவே அன்புமிகு இறை மக்களே, நம்முடைய வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய தன்னலமற்ற வாழ்வாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாம் அல்ல இறைவன் குறிப்பாக இந்த இறை வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தந்தை, மகன், தூய ஆவியானவர் வழியாக ஆசீர்வதித்து தன்னலமற்ற இறைப்பணி சேவையை செய்யக்கூடிய ஆசிரியையும் அருளையும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக வழங்குவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.